ஜனநாயகன் படத்தில் அப்படி என்னதான் இருக்குது? ஏன் சென்சார் சர்டிஃபிகேட் இவ்வளோ டிலே ஆகுது? வாங்க வீடியோவில் போய். தளபதியோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் ஜனவரி 9, 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அந்த படத்தில் நிறைய அரசியல் இருக்குது. இப்போ லைவில் நிறைய அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கனால அதில் வந்து கொஞ்சம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதமாக ஆக்குறாங்க. பட் அது தாமதமாக ஆக்கிறதுக்கு ஒன்று, அதை பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது. ஒரு வழியாக ஃபைனலாக மார்ச் 17 அன்றைக்கி அந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து இந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. படம் வருமா வராதா அந்த நிலைமையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கேவின் ப்ரொடக்ஷன் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. இப்போ எலெக்ஷன் கமிட்டி வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து அதோட அப்டேட் வரும். அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி பிஃபோர் ஜனநாயகன் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமானு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த படம் வரும்ன்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்குது. 1 வீக்கில் வந்து இதை அப்டேட் வரும். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா இல்லை இன்னும் தள்ளி கொண்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா அப்டேட்டும் கண்டினியூஸாக இதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன். சரி.